இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தான். ஆக்சுவலாக நான் நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி எடுத்து குழம்பு வச்சுருக்கேன். இதில் எந்த இதுவும் அரைச்சி ஊற்றுற மாதிரி இல்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். வாங்க அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 2 வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 தக்காளி, பட்டை, இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா கீறி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நம்ம அந்த மசாலா ஐட்டத்தை எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா ஐட்டம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பொரி வரட்டும். நல்லா பொரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வரணும். இது வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை போட்டுட்டு கொஞ்சமாக அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் போகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி வந்ததுக்கு அப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியை அதோட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா பெரட்டி விட்டு நல்லா வதங்குற மாதிரி எடுத்துக்கோங்க தக்காளியை. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கனை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அது நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச மசாலா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதில் நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் கரம் மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லா பக்கமும் மசாலா சேர்கிற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. பார்த்தீங்களா இந்த மாதிரி அதிலே தண்ணி இருக்கும். நமக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நான் கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன். நல்லா வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடிட்டு ஒரு 4 விசில் விடுங்க. 4 விசில் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒயிட் ரைஸ் இல்லை டிஃபன், இட்லி, தோசை எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.